ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரட் செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஸ்ரீ ஆடி செஞ்சுரி கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஆடி பரிசு மலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ கிஃப்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நான் யதார்த்தமாக தான் சரவணா ஸ்டோருக்கு போனேன். ஸோ அங்கே தான் வந்து இந்த ஒரு கிஃப்ட் ஐட்டம் போட்டிருக்கிறது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, அதை வந்து உங்கள் கூடயும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து மதுரை, திருநெல்வேலின்னு தான் அந்த நோட்டீஸில் இருக்குது. பட்டு சென்னையில் அப்படிலாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் சென்னையில் இருக்க சரவணா ஸ்டோரில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ஆஃபர் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. பட் மதுரையிலையும் திருநெல்வேலியிலும் வந்து கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் போன திருநெல்வேலி சரவணா ஸ்டோரில் வந்து இந்த வந்து ஆஃபர் வந்து இருந்துச்சு. இதுக்குன்னே வந்து தனியாக வந்து அந்த பொருட்கள் எல்லாமே என்னென்ன பொருட்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு என்ன கிஃப்ட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த கிஃப்ட்டையும் வச்சுருந்தாங்க. என்ன பொருள் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளையுமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பொருள் தான். ஆனால் வந்து எல்லாமே வந்து எந்த பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஸ்ரீ டாட்டா இருக்குல்ல, ஸோ அந்த பிராண்டு தான் வந்து வச்சுருக்காங்க. திருநெல்வேலியில் எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 7 செக்ஷன் இருக்கா. ஸோ 7வது செக்ஷன் வந்து கேண்டீனு. ஸோ 5th செக்ஷன் வந்து காய்கறி, இந்த பழங்கள்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த செக்ஷனில் தான் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. 5th வந்து மளிகை பொருட்கள், காய்கறி, அப்புறமேட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து 5th ஐட்டம் தான். 5th ஃப்ளோரில் தான் இருக்குது. அந்த 5th ஃப்ளோரில் தான் வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு நமக்கு எந்த பொருட்கள் வேணுமோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து மொத்தமே வந்து 500 ரூபாய்க்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அந்த பொருளில் எல்லாமே வந்து ஸ்ரீ ஸ்ரீ பிராண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பிராண்ட்லேருந்து மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கே ஃபஸ்ட்டு அந்த இதை பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோடனே வந்து எங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். மளிகை பொருளும், காய்கறி, அப்புறமேட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு. வீட்டுக்கு தேவையானது கடுகு, ஜீரகம், சோம்பு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆஃபரே நாங்கள் பார்க்காமே உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு எல்லா பொருளையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போடுவோம்ல, அப்போ தான் வந்து நாங்கள் இந்த ஆஃபரே வந்து பார்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு தேவையான பொருள், காய்கறி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா பில் போட்ட இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தா இந்த ஸ்ரீ ஸ்ரீ கிஃப்ட் அறிவல்னு போட்டு இந்த போட்டிருக்குல்ல, ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் வந்து விசாரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த அங்கே இருக்க பொண்ணுகிட்ட கேட்டேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, ஸோ இதுதான் அந்த பொருள். கிஃப்ட்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வாஷிங் மிஷினு, அப்புறம் அந்த 2 பீஸ் கண்டெய்னரு, அப்புறம் அந்த கேஸ் ஸ்டோவ், ஸோ அந்த அப்புறம் புடவை, இது மாதிரி ஐட்டம் வந்து கிஃப்ட் ஐட்டம் வந்து மேலே வச்சுருக்காங்க இந்த வாஷிங் மிஷின் மேலே. அப்புறமேட்டுக்கு நம்ம என்னென்ன பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே கீழே வச்சுருக்காங்க. அந்த பொருளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறமேட்டுக்கு க்ரீமு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் சோப்பு, டூத் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு கோதுமை மாவு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து அதில் இருக்குது. மாங்காய் ஊறுகாய், நெய், தேன், ஸோ இந்த பாருங்கள், இந்த பொருள் எல்லாமே டூத் பேஸ்ட் எல்லாமே இருக்கா. ஸோ பிஸ்கட்டு, அப்புறமேட்டுக்கு லிக்யூட் ஐட்டம்லாம் வந்து வச்சுருக்காங்க. லிக்யூட்னால் அது வீட்டுக்கு க்ளீன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, ஸோ அப்புறம் பக்தி, ஊதுபத்தி, சந்தனம், குங்குமம், ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம இதிலேருந்து 500 ரூபாய்க்கு வந்து அந்த பொருள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 500 ரூபாய் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி அந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம போட்டுறணும். அவங்க எழுதி போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதிலேருந்து ஒரு 95 பேருக்கு வந்து கிஃப்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டு ஐட்டமும் வந்து அது முன்னாடியே வந்து வச்சுருக்காங்களா. இந்த நோட்டீஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் என்னென்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளியராக தெரியும். இதில் வந்து 500 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சீட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு சீட்டில் வந்து நம்ம பேர் எழுதி போடலாம். இன்னொரு 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னொரு பேர் எழுதி நம்ம போட்டிருக்கலாம். இந்த வீட்டுக்கு நம்ம க்ளீன் பண்ண ஆர்பிக்கு இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுவோம்ல, ஊறுகாய் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் தான்.
எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் இந்த ஆஃபரை வந்து நான் பார்க்கவே இல்லை. பார்க்காம நான் போய் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணது தான். டூத் பேஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு தேன், அப்புறமேட்டுக்கு சர்க்கரை, கோதுமை, நாட்டு சர்க்கரை, அந்த மாதிரி பக்தி, சாம்பிராணி, இது எல்லாமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தானே. ஸோ இது எல்லாமே வந்து நான் இது பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே நம்ம வாங்கியே வச்சுட்டோம். நாங்கள் வாங்கிட்டு பில் போடுற இடத்துல எங்கள் ஹஸ்பண்ட் பில்லு போட்டுட்ருக்காங்க. சரி நான் இது என்னென்னு போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் போய் பார்த்தேன். பார்த்தா தான் இந்த இதில் 500 ரூபாய்க்கு வந்து நம்ம 500 ரூபாய்க்கு இல்லை 1000 ரூபாய்க்கே வந்து ஈஸியாக இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த கோதுமை மாவுலாம் வந்து 10 கிலோ கோதுமை பாக்கெட்லாம் ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்காங்க. அதுவே வந்து 300 ரூபா போல் போட்டிருக்கு. அப்போ அதுவே வந்து நமக்கு ஒரு கூப்பன் வாங்குற மாதிரி தான் இருக்குது. 300 ரூபா, ஒரு 200 ரூபாய்க்கு மட்டும் ஏதாவது லிக்விட் ஐட்டம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சாம்பிராணி அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வாங்க பார்க்கலாம் அந்த நோட்டீஸை. இதுதான் அந்த கிஃப்ட்டு, அந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, திருநெல்வேலி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இதில் வந்து இந்த ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. கிஃப்ட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறமேட்டுக்கு டிவி, அப்புறம் சாரீ, அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து கிஃப்ட்டு. அப்போ அந்த நான் பொருள்லாம் காமிச்சோம்ல, இது வந்து ஆயுர்வேத சப்ளிமெண்ட்ஸு, அப்புறம் நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோம்ல ஷாம்பு, ஃபேஸ் வாஷு, அப்புறம் சோப்பு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டு சக்கரை, ஊறுகாய், நெய், அப்புறம் கோதுமை, பச்சரிசி, அந்த மாதிரி ஐட்டம்லாம், அரிசி ஐட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. உணவு மற்றும் ஆர்கானிக்ஸ்ன்னு போட்டிருக்கா. பூஜை பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்தி, சாம்பிராணி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், அந்த ஐட்டம் எல்லாமே வந்து இது இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சேர்த்து 500 ரூபாய்க்கு, இதில் ஒரு 100 ரூபாய்க்கு, இதில் 100, இதில் 100 அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கணக்கு பண்ணி 500 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் 500 ரூபா மதிப்புள்ள பொருட்கள் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு கூப்பன் வந்து நம்ம வந்து பெற வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கூப்பன், 500 ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கூப்பன். அதில் வந்து உங்கள் பேரை வந்து எழுதி போட்டுருவாங்க. எழுதிட்டு அந்த பாக்ஸில் வந்து போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் குலுக்கல் முறையில் எடுப்பாங்க. 95 பேருக்கு வந்து கிஃப்ட்டு வந்து கண்டிப்பாக உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ 100 வந்து அற்புதமான கிஃப்ட் வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினு, இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்இடி டிவி, அப்புறம் 15 பேருக்கு வந்து சாரீ வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த கேஸ்ட்ரோல் அந்த பாக்ஸ் வந்து 20 பேருக்கு. அப்புறமேட்டுக்கு இப்போ அந்த டைட் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ அது வந்து 50 பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சரவணா ஸ்டோரில் இது வந்து போய்கிட்டு இருக்கு. எந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மளிகை ஜாமான்லாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த செக்ஷனில் வந்து இது வந்து போர்டு மாதிரி வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து இது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அது வாங்கிட்டு தான் இருக்காங்க. பேர் எழுதி குழுக்களில் போட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் வந்து சரவணா ஸ்டோர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆஃபர் போய்கிட்டு இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னால் வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியல. நான் எல்லாத்துமே வந்து பில் போட்டுட்டேன். பில் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபர் பார்த்தேன். ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து சரவணா ஸ்டோர் இருந்துச்சுன்னா இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.